ஹல்லேலூயா. ஒரு சின்ன அறிவிப்பு. நம்மோடு கூட பயணம் செய்த நமக்கு முன்னோடியாக இருந்த மெர்சியாமா தேவன் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள். உண்மையாக அதுதான், அந்த காரியத்தை தான் சொன்னோம். அவர்கள் கர்த்தருக்குள் என்ன பண்ணிட்டாங்க, நித்திரை அடைந்து இந்த நாளில் அவர்களுடைய அடக்க ஆராதனை இருக்கிறபடினா என்ன பண்ண போகிறோம், ஒரே ஒரு நிமிடமாக அவர்கள் குடும்பத்திற்காக ஒருவேளை அவர்கள் எத்தனையோ நன்மைகளை நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்னாடி செஞ்சிருக்கலாம். நேற்று நான் தேவ சமூகத்தில் ஆண்டவரை தாயார் எடுக்கப்பட்ட போது ஆண்டவர் ஒரு காரியத்தை காண்பித்து கொடுத்தார். ஒரு சின்ன மகளை போல மாறி பரலோகத்தில் தேவனுடைய கரத்தை பிடித்து கொண்டு அவர்கள் நடக்கின்ற அந்த காரியத்தை பார்த்தபோது ஆண்டவரை நல்ல இடத்துல அவர்கள் வைத்திருக்கிறீர்கள். ஆண்டவரை நல்ல இடத்துல ஒருவேளை நமக்கு முன்னோடியாக அண்ணன் சொன்னாரு, முன்னாடி வந்துடுவாங்க, அவங்க நமக்கு முன்னாடி பரலோகத்துக்கு போனதை நான் விசுவாசித்து அந்த காரியத்தை கண்டபோது ஆண்டவரை நல்ல ஒரு ஆண்டவரை நீ உன்னிடத்தில் வைத்துக் கொள்ளத்தக்கதாக அருமை தாயார் எடுத்துக்கொண்டு ஒரே ஒரு நிமிஷமா அந்த குடும்பத்திற்காக அவர்களை தாயாரை இழந்த பிள்ளைகளுக்காக இந்த சரீரம் டெம்பரவரி தான், அது கொஞ்ச நாள் மட்டும்தான். அண்ணன் சொன்னது போல 70 பலத்தின் மிகுதினால் 80 ஆண்டவர் சொல்ற 120 நாட்கள் வரைக்கும் வாழ்ந்தாலும் இது டெம்பரவரி தான். இது எந்த நிரந்தரமும் கிடையாது. எண்ணி போனாலும் இந்த பூமியை விட்டு கடந்து சொல்லலாம், மண்ணிலிருந்து வந்து மண்ணுக்கே கடந்து சொல்லலாம். ஆனால் ஒரு காரியத்தை நான் சந்தோஷத்தோடு கூட சொன்னேன், அந்த தாயார் நித்தியமா நித்திய வீட்டுக்குள்ளே இருக்கிறார்கள். அறியாத துக்கத்தில் இருக்கிற அந்த பிள்ளைகளின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவர் அவர்கள் துக்கங்களை மாற்றுங்க. இந்த தாயார் நித்திய வீட்டில் இருப்பதை ஆண்டவரை நீ காண்பித்து கொடுத்த போது இருதயம் பூரிப்படைந்தது. ஆண்டவரை நல்ல இடத்திலே அந்த தாயார் இருப்பதையும் கரத்தை பிடித்துக் கொண்டு அந்த பளிங்கு கடலோரத்திலே நடப்பதையும் கண்டபோது ஆண்டவரை எத்தனை மேன்மை நிறைந்தவர் ஐயா. அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினீர். அவர்கள் துயரத்தையும் வேதனையும் எடுத்து போட்டு உம்மோடு கூட இணைத்துக் கொண்டீர். ஆண்டவரே நானும் எங்களுக்கு முன்னோடியா இந்த பூமியில நான் ஒருவேளை வாலிபர்களாய் வயதுள்ளவர்களாய் இருக்கும்போது எங்களால செயல்பட முடியாத காரியத்தையும் அந்த தாயார் எங்களுக்கு முன்பாக கடந்து கொண்டு கர்த்தருக்குள்ள இன்னும் இளைய மகளாய் இருக்கிறேன் என்று எத்தனையோ முறை எங்களுக்கு முன்னோடியாய் நின்றார்கள். பெரிய இழப்பாண்டவரை கர்த்தருடைய கரம் இந்த குடும்பத்தை பலப்படுத்தட்டும். நாங்கள் அந்த நினைவுகளை நினைத்துக் கொண்டு நித்தமும் நடக்கத்தக்கதாக தொடர்ந்து ஓடத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த வேலைகளை அப்படியே தரை மட்டும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தேவ பிரசன்னத்தினால் நாங்கள் நிரப்பப்பட, தேவ கிருபை எங்களை சூழ்ந்திருக்க, உன்னத பலன் எங்களுக்குள்ளாக கடந்து வர ஒரு விசையா எங்களோடு கூட பேசுங்க. ஆண்டவரை ஒரு எங்களோடு கூட பேசுங்க. இந்த காலை வேளையிலே பார்க்க கடந்து வந்த பிள்ளைகளோடு கூட அவர்கள் எதற்காக நீ அழைத்திருக்கிறீர், என்ன திட்டத்தை வைத்திருக்கிறீர், அவர்கள் வாழ்க்கையில நீ செய்ய போகின்ற அற்புதங்களையும் அவர்களை கொண்டு நடக்க போகின்ற அற்புதங்களை ஏதோ தகப்பனைகள் மத்தியிலே காண்பிக்கத்தக்கதாக இந்த காலை வேளையிலே பேசுங்க. ஆண்டவரே அன்பு எத்தனை பெரியது என்பதை நாங்கள் அறிந்து உணர்ந்து, எத்தனை பாவத்திலே நாங்கள் இருந்த போதிலும் பரிசுத்தமான தேவனுடைய பாதத்தை பற்றி கொண்டு அவர் பின்பாக நடந்து வர ஒருவேளை நாங்கள் இந்த இடத்துல கண்களை முடிகிற நிச்சயமா எங்கள் கண்கள் பரலோகத்திலே திறக்கப்படும் என்ற அந்த நிச்சயத்தோடு கூட வாழ்க்கை வாழ வேண்டுமானால் சத்தியத்தை அறிந்து கொள்வது மட்டுமல்ல, சத்தியத்தின்படி எங்கள் வாழ்க்கை அமைய வேண்டாண்டவரே. இந்த வேலை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர்களோடு கூட பேசுங்க, எங்களை பலப்படுத்துங்க. கர்த்தரை இன்னும் வைராக்கியமா பற்றி கொண்டு ஓடத்தக்கதாக ஏதோ தகப்பனுடைய வல்ல வார்த்தைகளை கொண்டு எங்களோடு கூட இடைப்படுங்க. தேவ கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அடியனை மறைத்து ஆவியானவர் வெளிப்பட போகின்ற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். உங்களுடைய அன்பின் கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறேன். இப்ப ரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேளுங்கள். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். இந்த வேளையிலே எடுத்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் நிருபத்தின் 12வது அதிகாரத்தின் 10வது வசனத்தை ஒருவர் வாசிப்போம். வேறு ஒருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியை தேவன் கொடுக்க வாஞ்சிக்கிறார். ஒரு மனிதனை இந்த நாளிலே பார்க்க போகின்றோம். அவனுடைய நிலையை கொஞ்சம் காண்பித்துக் கொடுக்கிறேன். அவன் சூழ்நிலைகள் வேறு விதமாக இருந்த போதிலும், உலகத்துக்கு உரிய மனிதனாக இருந்த போதிலும் ஆண்டவர் அற்புதங்களை கொண்டு அவனை ரட்சிக்கிறார். அல்லேலூயா. நம்மை மீட்பதற்கு தேவன் ஒரு பெரிய அற்புதங்களை செய்தார். அந்த அற்புதத்தின் நிமித்தம் தான் நீங்கள் நானும் தேவ சபையிலே இன்று அமர்ந்து கொண்டு தேவனை நோக்கி பார்க்கிறோமே. அல்லேலூயா. மீட்கப்பட்டது எதற்காகத்தான்?
அல்லேலூயா. எங்க தள்ள பிரதர் மீட்கப்பட்டது எதற்குனே தெரியாம தான் பிரதர் தேவ சமூகத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். உன்னை கொண்டு பலருக்கு அற்புதங்கள் நடக்க வேண்டும். உன்னை கொண்டு பல தேவ ராஜ்யத்திற்குள்ளே கடந்து வர வேண்டும். உன்னை வழிகளாய் வாசல்களாய் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு தாவீது தேவனுக்கு எதற்கு தேவைப்பட்டார்? ஆடு மேய்க்கிறதுக்கா? அல்லேலூயா. இல்ல மீன் பிடித்துக் கொண்டிருந்த பேதுரு எதற்கு தேவனுக்கு தேவைப்பட்டார்? மீன் பிடிக்கிறதுக்காகவா? ஆண்டவர் சொல்றாரு, அப்பா மீனை பிடிச்ச காலம்லாம் போதும், நீ மனுஷனை பிடிக்கின்றவளாய் மாற்றுகின்றேன். அல்லேலூயா. மனுஷனை நீ மற்றவர்களை பிடிக்கத்தக்கதாக ஆண்டவர் ஒரு அழைப்பையும் விடுக்க போகின்றார். அதற்கு முன்பாக நம் நிலை எப்படி இருந்தது என்று ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து பார்த்து அந்த காரியத்தை கொஞ்சம் தெளிவுபட புரிந்து கொண்டு நாம் இந்த நாட்களுக்கு உரிய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு கடந்து சொல்வோம். கர்த்தர் நிச்சயம் நம்மோடு கூட இந்த நாளிலே பேசட்டும். அல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். அப்போஸ்தலர் நிருபத்திலே 7வது அதிகாரத்தின் 53வது வசனத்திலே ஒரு மனிதரை தேவன் காண்பித்து கொடுத்து அவனுடைய நிலை இத்தனையா இருந்த போதிலும் அவனை ஏன் ரட்சிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்ன போது நான் வேர்ந்து விட்டேன். அல்லேலூயா. ஒருவேளை இந்த பகுதிகளை நாம் தியானித்திருக்கிறோம், அநேக காரியத்தை பார்த்திருந்த போதிலும் பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலே நம்மோடு கூட பேசத்தக்கதாக ஒப்பு கொடுப்போமானால் நிச்சயமாய் தேவ சத்தம் இந்த நாளிலே நம் செவிகளிலே துணித்துவிடும். எடுத்து வாசிப்போம் 53வது வசனத்திலிருந்து. தேவ தூதரை கொண்டு நீங்கள் நியாய பிரமாணத்தை பெற்றிருந்தும் அதை என்ன பண்றீங்க? அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தேவ தூதர்களை கொண்டு நீங்கள் நியாய பிரமாணத்தை பெற்றிருந்தோம் அதை என்ன பண்ண மாட்டேன்றீங்க? கை கொள்ளாமல். கேட்பது உண்மைதான், சத்தியத்தை கேட்பது உண்மைதான் பிரதர். அல்லேலூயா. ஆனா கை கொள்றோமா? அதன்படி வாழ்க்கை வாழறோமா? அதன்படி நடக்கிறோமா? அந்த காரியம் வாழ்க்கையில இருக்கிறதா என்று யோசித்து பார்ப்போமானால் எங்களையோடு முடிஞ்சிச்சு பிரதர். அல்லேலூயா. இங்க கேட்பதோடு கூட முடிந்து விட்டது. அதை என் வாழ்க்கையில செயல்படுத்த முடியவில்லை. ஏன் என்று எனக்கு தெரியவில்லை. பதில் கேட்டா என்ன சொல்றோம்? தெரியல பிரதர். நான் இங்க சத்தியத்தை கேட்டு போகும்போது அப்படியே பூரி படைந்து தான் போறேன். எப்படியாவது ஊழியம் செய்து ஒரு மனுஷனையாவது ரட்சிப்புகளாக கொண்டு வந்துடணும். எனக்கு தேவன் அற்புதங்களை கொண்டு என்னை மீட்டெடுத்தார். அது போல என் கரத்தினால் அற்புதங்கள் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆனா என்ன பண்ண மாட்டேது? நடக்க மாட்டேது. ஏனோ தெரியவில்லை. குடும்பத்தின் சூழ்நிலைகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் நிந்தனைகளும் என்று அநேக காரியத்தை அடக்கி கொண்டே வரும். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, தேவ தூதர்களை கொண்டு உங்களுக்கு நியாயப்பிரமாணம் கொடுத்த போதிலும் அதை என்ன பண்ண மாட்டேன்றோம்? கை கொள்ள மாட்டுவது மட்டும் அல்ல. வசனத்தை தொடர்ந்து வாசிக்க பார்ப்போம். இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது, சிலருக்கு இதை பத்தி பேசினா என்ன வந்தது? இவர் ரொம்ப ஒழுக்கம். அல்லேலூயா. பரலோகத்துக்கு அவர் நம்மளை பத்தி தான் பேசுறாரு. அல்லேலூயா. அநேக நேரத்துல இப்படி கேட்டா என்ன சொல்லுவோம்? உடனே இவர் ரொம்ப ஒழுக்கம், இவர் நம்மளை குறிச்சு பேசுறாரு, இவர் கை கொள்றாரா? அல்லேலூயா. அநேக நேரத்துல நல்லா புரிந்து கொள்வோம். தேவனுக்கு பிரியமான ஜனங்கள் இதை யோசிக்காதபடிக்கு, மூர்க்கம் அடையாதபடிக்கு அடுத்த கட்டத்திற்கு கடந்து செல்ல வேண்டுமானால் என் வாழ்க்கையில தேவன் பேசுகின்ற காரியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அங்கே நடக்கின்ற காரியத்தவர்கள் இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பள்ள கடிக்கிறான். வெளியில மாற்றான். அல்லேலூயா. தனியா மாட்டி பாரு, நீ அப்ப தெரியும் உனக்கு. பல்ல கடிக்கத்தக்கதாக ஒரு காரியம் நடக்கின்றது. அதற்கு அந்த கூட்டத்துக்கு கூட ஒரு மனுஷன் இருக்கிறான். அவனை குறித்து தான் பார்க்கிறோம். வாசிக்கிறது யாரு? இந்த ஸ்தேவான் என்ற மனிதன் சத்தியத்தை பேசினவன். அங்கே அவனுடைய வாழ்க்கை வரலாறுகளை இன்னொரு சத்தியத்திலே பேசி இருப்போம். ஸ்தேவானை குறித்து நிறைய காரியங்களை வைராக்கியத்தின் ஆவியின் அபிஷேகத்தோடு கூட அவன் நடந்து கொண்ட காரியத்தை குறித்து முன் செய்திகளிலே பேசியிருப்போம். நீங்க வேணா போய் பாருங்க. ஆனால் அவரை குறித்து நான் கொஞ்சம் பேச வாஞ்சிக்கவில்லை. நல்லா புரிஞ்சுங்க. பந்திக்கு சாப்பாடு கொடுக்க வந்தவன் தான் இவன். அழைக்கப்பட்ட அழைப்பு எப்படிப்பட்ட அழைப்பு? அங்கே ஆதாரம் கொடுப்பதற்கு ஆட்கள் இல்லை. அதனால தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சில ஜனங்களிலே இந்த ஸ்தேவானும் ஒருத்தன். அல்லேலூயா. இந்த ஸ்தேவான் வந்தபோது சாப்பாடு போட்டுக்கொண்டே தேவ சத்தத்தை கேட்கிறான். எப்படியாவது ஆண்டவருக்குள்ள என்ன ஒப்பு கொடுக்கணும், ஆண்டவர் போலவே நான் மாறினோம், அவர் போலவே செயல்படணும், அவர் போலவே என்னுடைய வாழ்க்கை மாறிவிட வேண்டும் என்று நினைத்து நினைத்து சத்தத்தை கேட்டவன் தன் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டது மட்டும் அல்ல. அல்லேலூயா.
ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை செய்கிறான். என்னமா தேவனுக்குள்ள ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பித்து விட்டான். சத்தியத்தை தன் வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டான். சத்தியத்திற்காக செயல்பட ஆரம்பித்தான். அந்த சத்தியத்தை புரிந்து கொண்டவனாய் செயல்பட்டு விட்டான். அவன் அநேக யூத ஜனங்களுக்கு மத்தியில பேசிக் கொண்டிருக்கிறான். அந்த யூத ஜனங்கள் அதை கேட்டபோது அவனுக்கு விரோதமாய் பல்லை கடிக்கின்றார்கள். வாசிங்க. அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து. ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. எந்த மனுஷன் பரிசுத்த ஆவியினாலே நிறைகின்றானோ அவன் முதல்ல எதை தான் பார்ப்பான்? பூமியை பார்க்க மாட்டான். பூமியை பார்க்க மாட்டான். பரிசுத்த ஆவியில நிறைகிறவனுக்கு அவன் எண்ணம் எல்லாம் எங்கதான் இருக்கும்? எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உன் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உன் சித்தம் செய்வதுதானே. எஜமானே உன் சித்தம் செய்வதுதானே. உமக்காகத்தான் பரலோகம் திறந்துருது. ஹல்லேலூயா. உயிரோடு இருக்கும்போது பரலோகத்தை பார்த்த முதல் அளவுதான். ஹல்லேலூயா. அங்க ஸ்தோவான் பார்க்கும்போது நடக்கின்ற காரியத்தோடு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட போது அவன் கண்கள் முதல் பார்த்த இடம் எதுதான்? பரலோகமே. பரலோகமே. ஆண்டவரே, அந்த பரலோகத்துக்கு நான் எப்போ வர போறேன்? ஆண்டவரே, நம்ம பரலோகத்துக்கு எப்போ வர போறோம்? ஒண்ணுமே தெரியாத உடனே நான் பண்றோம். ஆண்டவரே, நான் கண்ண முன்னா எங்க போயிடணும்? அதுக்கேற்ற நடக்குதா? பேச்சுக்குதா? செய்குதா? சிந்தக்குதா? என்னுடைய நடக்க அதுவா இருக்குதா? என் சிந்தனை நான் நடக்கும் போதுலாம் ஆண்டவரே, அந்த பரலோகத்துக்கு வரத்தக்கதாக வாழ்க்கை வாழ ஆண்டவரே. நெருக்கம் வருது, நிந்த வருது, போராட்டம் வருது, எல்லாம் பல்ல கடிக்கிறான் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பரலோகத்துக்காக வாழ்க்கை வந்தா எல்லாம் பகைப்பான். பரலோகத்துக்காக வாழ்க்கை வந்தா தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தெல்லாம் என்ன பண்ணும்? நடக்கும். ஹல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்வோம். பரலோகத்துக்குரியவராய் நம் வாழ்க்கை வாழும் போது எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்? முகமுகமாய் எதிர்ப்பார்கள். ஆனால் அந்த எதிர்ப்பை காட்டிலும் ஹல்லேலூயா பரலோக தேவனை நோக்கி பார்ப்போமானால் அது பெரியதா இருக்கும். வாசிங்க சகோதரி, தொடர்ந்து வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும். நல்லா புரிஞ்சுங்க. ஒழுங்கா வாசிங்க சகோதரி, மறுபடியுமா? தேவனுடைய வலது பரிசத்தில் யாரையும் கண்டித்தான்? முதல் முறையா நம்ம தரிசனத்தை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பிதாவின் வலது பரிசுத்த குமாரன் நின்று கொண்டிருக்கிறார். மகிமை நிறைந்தவராய் நின்று கொண்டிருக்கிறார். சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவருக்கு பக்கத்திலே கிரீடம் தரித்தவராய் நியாயாதிபதியாய் இதுவரைக்கும் ஒருவரும் பார்க்காத ஒரு அற்புத காட்சியை கண்டுவிட்டார். ஹல்லேலூயா. அந்த மனுஷனுக்குள்ள தேவ வைராக்கியம் வந்துவிட்டது. கண்ட மனுஷனுக்குள்ள தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய செயல்பாடுகள் வந்து விட்டது. ஹல்லேலூயா. நடக்கின்ற காரியத்தை வாசிங்க சகோதரி. இதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பரிசத்தில் என்றான். அப்பொழுது வாசிங்க சகோதரி.
அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்துக் கொண்டு ஒருமனப்பட்டு அடிக்கிறதுக்கு ஒருமனப்படுறான். ஆண்டவரை தேடுறதுக்கு என்ன வர மாட்டேங்குது? வீட்டுக்குள்ள இருக்கிற கணவன் மனைவிக்குள்ளே வர மாட்டேங்குது. நீ முதல்ல போ, நான் பின்னாடி வரேன். அல்லேலூயா. நீ என்ன பண்ணு? இங்க பாருங்க, ஒரு மனை எங்க வர மாட்டேங்குது. ஆனா சண்டை போறதுக்கு என்ன வருது? ஒரு மனை ஒரு சண்டைனா பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு குடும்பமே சூழ்ந்து கொண்டு என்ன பண்ணும்? அல்லேலூயா. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்துல செயல்படுவதற்கு ஒரு மனை இல்ல, ஒரே சிந்தை இல்ல, ஒரே பேச்சு இல்ல, ஒரே நடக்கை இல்ல. இவனுக்கு ஒரு மனதான் இருக்க எண்ணமும் இல்ல. வேதம் சொல்லுது, வாசிங்க. அவனை நகரத்திற்கு புறம்பே தள்ளி அவன் மேல் என்ன பண்றாங்க? கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி ஒருத்தரா வாசிங்க, ஒழுங்கா வாசிங்க பார்க்கலாம். அவன் நகரத்திற்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் எண்ணப்பட்ட அங்க ஒரு வாலிபன் இருக்கிறான், அவன் பேர் சவுல். அல்லேலூயா. இந்த வாலிபனை குறித்து தான் கொஞ்சம் பார்க்க போகணும். ஆண்டவர் இவனுக்கு செய்த அற்புதமும் இவனுடைய நிலைய பாருங்க. கொலை செய்கிற கூட்டத்துல கூட இருக்கிறான். அல்லேலூயா. யூதர்கள் பிரதானமானவர்கள் என்று சொல்லப்படுகின்றது. அந்த யூதர்கள் அங்கே ஸ்தேவான் பேசுகின்ற காரியத்தை பொறுத்துக் கொள்ள முடியல. இவன் ரொம்ப பேசுறான். அல்லேலூயா. இவன் ஆதியின் கிறிஸ்தவனா? இவனுக்கு கிறிஸ்துவத்தை குறிச்சு என்ன தெரியும்? இயேசு குறிச்சு என்ன தெரியும்? பிதாவை குறிச்சு என்ன தெரியும்? கற்பனைகளை குறிச்சு என்ன தெரியும்? மோசேகளுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டாரு. இவன் புதுசா ஒரு காரியத்தை சொல்றான். அல்லேலூயா. நம்மளுக்கு கானானுக்கும் காரானுக்குமே வித்தியாசம் தெரியாது. எதுக்கு தெரியாது? கானானுக்கும் வித்தியாசம் தெரியாது. ஒரு முறை ஒருவரிடத்துல நான் பேசிக் கொண்டிருந்தேன். அவர் எல்லாம் தெரிஞ்ச கிறிஸ்துவன், நான் எதுவும் தெரியாத கிறிஸ்துவன். பக்கத்துல இருந்து சொல்லுங்க, ஊழியக்காரருக்கு எதுவும் தெரியாதான், நம்ம கிட்ட தான் ஏதோ பேசிக்கொண்டே இருக்கிறாரு. அந்த தெரிந்த கிறிஸ்தவரிடத்துல தெரியாத கிறிஸ்துவனாகி நான் பேசினேன். நடக்கின்ற காரியத்தை கொஞ்சம் கவனிங்க. பேசிக்கொண்டே இருக்கும்போது அவர் சொன்னாரு, எங்களுக்கு கூட தெரியும்பா, இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினது ஆபிரகாம் என்று. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை யார் வழி நடத்தினது? மோசே நடத்தினார். நம்ம ஆதி கிறிஸ்தவருக்கு எது தெரியல? அல்லேலூயா. எதுவா தெரியல, நடத்துறது யாருன்னு தெரியல. நம்மளுக்கு ஆனா தெரியும். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நடக்க முடியல காரியம், நடக்க முடியல, நடக்க முடியல, தாண்டி கொள்ளுங்க, தாண்டி கொள்ளுங்க, நான் கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நான் கடந்து வந்த பாதைகள் நடக்க முடியல.
ஆதி கிறிஸ்தவனுக்கு தெரியும் நம்ம வாழ்க்கை எங்க தொடங்குது. ஆனா ஆதி கிறிஸ்தவனுக்கு எது தெரிய மாட்டேங்குது. அதெல்லாம் தெரியாதபடிக்கு ஒரு வாழ்க்கை வாழ்ந்தபடினால்தான் இன்னும் கூட முன்னேற முடியல. அல்லேலூயா. இப்போ இவர் ஆரம்பத்துல இருந்த கிறிஸ்துவர். இவரை போல படிச்சவர் வேற ஒருவரும் கிடையாது. பெரிய யூனிவர்சிட்டியில படித்தவர், பெரிய வேத ஆசிரியருடைய பாதத்திலே அமர்ந்து படித்தவர், நல்ல பணக்கார குடும்பத்திலே பிறந்தவர். அவர் தகப்பனாருக்கு கப்பல்கள் உண்டு. அல்லேலூயா. ரோம ராஜ்யத்திலே வாழ்ந்தவர், சகலவித காரியத்தையும் அறிந்தவர். அல்லேலூயா. யூதர்களுக்கு முன்பாக எல்லாவற்றையும் கற்று அறிந்தவனாய், நீங்க எல்லா வேலையும் செய்ய போறாங்க, சூப்பர்வைசர் வேலை செய்யற அப்படின்னு சொல்லத்தக்கதாக இருந்த ஒரு மனிதன் தான் இந்த சவுல். அல்லேலூயா. இந்த சவுலுடைய வாழ்க்கை எப்படிதான் இருந்துச்சு? கொலை செய்யறதுக்கு கூட நிக்கிறான். அல்லேலூயா. ஆனாலும் ஜனங்க என்ன பண்ண மாட்டேன்றாங்க, அவனை பகைக்க மாட்டேன் என்கின்றார்கள். அவனை என்ன பண்றாங்க, தூக்கி வைத்துக் கொண்டு ஆடுகின்றார்கள். நடந்த காரியத்தை பாருங்க. அவன் வாசிங்க, அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் யாரு? சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் எண்ணப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தருகிலே வைத்தார்கள். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவானவர், கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் என்ன பண்ணான்? தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் என்ன பண்ணுங்க, இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரையும் அடைந்தான். அல்லேலூயா. அவனுக்கு நல்லா தெரியும், கொஞ்ச நேரம் தான் அவங்க மத்தியில நீ என்னதான் பண்ணாலும் சரி, என்ன காரியத்தை செஞ்சாலும், என் உயிரே எடுத்தாலும் சரி, நான் கொஞ்ச நேரம் தான் இருக்க போறேன். ஏன்னா என் கண்கள் எதை பார்த்துச்சு, நான் காணாத ஒரு பரலோகத்தை கண்டுட்டேன், அங்க பிதாவை கண்டுட்டேன், குமாரனை கண்டுட்டேன், அவரோடு கூட இருக்கிற 24 மூப்பர்களை கண்டுவிட்டேன், கோடான பொறுப்புகளை கண்டுவிட்டேன், சிறு பெண்களை பார்த்துட்டேன், சில பெண்களை பார்த்துட்டேன், நித்தமும் கேட்கக்கூடிய பரலோகத்தின் சத்தத்தை கேட்டுட்டேன். அல்லேலூயா. இப்படி கேட்டவனுக்கு பூமியில வாழ பிடிக்காது. அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அந்த நினைவுகளோடு கூட வாழறவங்க அங்க போய் சேர முடியும். நம்மளுக்கு இங்க இறங்கி போனாலும் என்ன போயிடும், ஃபீஸ் போயிடும் பிரதர். இங்கதான் லைட் மினிமினி எரியுது, பிரகாசமா இருக்குது, ஆவியில் அப்படியே நரம்பி அந்நிய பாஷையில பேசுறது உண்மைதான். அல்லேலூயா. ஆவிக்குரிய கிறிஸ்தவன ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கொள்ள, எச்சரிக்கை இல்லாத வாழ்க்கை வாழ்வதானால் நிச்சயம் எத்தனை வருடம் இந்த சபைக்கு வந்த போதிலும், எத்தனை வருடம் எத்தனை பெரிய சபைக்கு கடந்த போதிலும் பரலோகத்துல போய் பிரவேசிக்கவே முடியாது. அது உனக்காகட்டும் எனக்காகட்டும் உண்மையே. அல்லேலூயா. நான் எச்சரிக்கை அற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேனால், சீர்கேடான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேனால், தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேனால், என் பழைய வாழ்க்கை இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்குமானால் என்ன பண்ண முடியாது? தேவனுக்கு பிரியமா அங்க போய் சேர முடியாது. நீங்க மெர்சியமா குறிச்சு நீங்களும் நானும் சாட்சி கொடுக்கிறோம். அவங்க சின்ன இளம் கிளைய போல வருவாங்க. நான் கிளம்புவதற்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணாங்க, எப்போ வந்தாலும் மக, அல்லேலூயா, எப்போ வந்தாலும் நான் அழகா விடுவாங்க மக, வரமுள்ள மகன் போன முறை அவங்க சொல்லும் போதுதான் எனக்கு கேட்கும் போது, ஆண்டவர் இப்படி ஒரு தாயை கொடுக்கலையே ஆண்டவர் எனக்கு. அல்லேலூயா. ஒரு நல்ல தாயை கொடுக்காம போட்டீங்களா? ஆவிக்குரிய தாய் எல்லா விஷயத்திலும் தங்கள் பிள்ளைகளை 4 பிள்ளைகள் இருக்கும்போது கேர் பண்ணுவாங்க. 4 பிள்ளைகளுக்கும் ஏற்றவண்ணமா கேர் பண்ணுவாங்க. ஒரு நாள் அவர்கள் பிள்ளைகளை விட்டு கொடுத்ததை நான் பார்த்ததே கிடையாது. அல்லேலூயா. இங்க வந்து ஜெபிக்கும் போது ஒவ்வொருடையும் என்ன பண்ணுவாங்க, அவர்கள் மகன் சபை வைத்து நடத்துகிறார், அங்கே நடக்கின்ற அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி தான் இங்க என்ன பண்ணுவாங்க, ஜெபிப்பாங்க. அந்த ஆவிக்குரிய ரீதியாக என்ன பண்ணுவாங்க, தன் பிள்ளைகளை விட்டு கொடுக்காத ஒரு நல்ல தாய். ஆவிக்குரிய ரீதியில வயது முதிர்ந்த போதிலும் அவங்கள போல ஓடி நான் ஒருத்தரையும் பார்க்கல. அல்லேலூயா. அப்படி ஒரு ஓட்டத்தோடு கூட ஓடி என்ன பண்ணுவாங்க, அங்க சொல்லாமா இங்க சொல்லாமா, தேவ ராஜ்யத்துக்குரிய காரியத்தை எப்படியாவது மற்ற இடத்துல சொல்லிவிட வேண்டும் என்பதற்காக தங்களை தாங்களாகவே செயல்படுத்திக் கொண்டவர்கள். அல்லேலூயா.
ஒரு வட்டம் போட்டு வாழ்க்கை வாழ்ந்தாங்க. ஆண்டவரே, பரிசுத்தம் அந்த வட்டத்தை விட்டு நான் வெளியே போக கூடாது ஆண்டவரே. எத்தனை துக்கங்கள் வந்த போதிலும், துயரங்கள் வந்த போதிலும் உன்னை பார்க்காம இருக்க கூடாது ஆண்டவரே. நான் நிந்தனையோடு கூட இருந்த போதிலும் உங்களுடைய அன்பை ருசி பார்த்து கொண்டே இருக்கணும். எப்ப பேசணும் தேவராஜ்யத்தை குறிச்சுதான். யாருக்கு அவர்கள் யோசிப்பதில்லை, பேசுவதில்லை. அவங்க சொல்ற ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு சாட்சியும் வித்தியாசமா இருக்கும். அவர்கள் போய் வந்த ஒரு தேசத்தை குறித்து அடிக்கடி சாட்சி கொடுப்பாங்க. அவங்க சாட்சி கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா, ஆண்டவர் இல்லைன்னா மகன் அங்க இருந்து நான் நிச்சயமா இங்க வந்திருக்க முடியாது. அவர்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரையே எந்த நாளிலும் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். எல்லா சூழ்நிலையும் அவங்க மறந்துல. அன்னைக்கு ஆண்டவர் கை கொடுத்து தூக்கி எடுத்ததை மறக்காதபடினால் தான் இன்னைக்கு அவங்களை குறிச்சு சபையில பேசுறோம். அன்னைக்கு என்னை தூக்கி எடுத்தாரு, அன்னைக்கு என்னை மீட்டெடுத்தாரு. என் ஜீவன் போகின்ற காரியத்துல எனக்காக ஜீவனை கொடுத்தவர் என்னோடு கூட கடந்து வந்தாருப்பா. இன்னைக்கு அவர் தான் என்ன நடத்துறார். அப்படியாப்பட்ட நல்ல சாட்சி உள்ளதான் இங்க பரலோகத்தில் இருக்கிறாங்க. நான் நிச்சயம் சொல்றேன், ஒருவேளை நேற்று நான் பார்த்த தரிசனத்துல ஆண்டவரை பார்க்கல, ஆனா அவர்கள் குழந்தைய போல அவர் கையை பிடித்து கொண்டு நடந்ததை பார்த்தேன். எத்தனையாய் பாரம் கொண்டிருந்தாங்க, அந்த காரியத்தில் அங்க போய் சேர்ந்துட்டாங்க. இப்ப அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆனா நான் நிச்சயம் சொல்ல முடியாது, ஒருவேளை நம்ம வாழ்க்கை அப்படியா இருக்கிறதா என்பதை கூட யோசித்து பண்ண பார்க்க முடியல. நம்ம வாழற வாழ்க்கை ஒரு முறை வாழற ஆண்டவரே, உனக்காக நான் வாழத்தக்கதாக எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே. உண்மைதான் ஆண்டவரை நேசிக்கிறேன், உண்மைதான் ஆண்டவரை நேசிக்கிறேன் என்று சொல்லத்தக்கதாக நம்ம வாழ்க்கை இருக்குதா? வேதம் சொல்லுகிறது, அந்த மனுஷன் அடிக்கப்படும் போது, நொறுக்கப்படும் போது, வேதனைக்கு உட்படுத்தப்படும் போது, எல்லாம் சேர்ந்து அவனுக்கு எதிரடையா நிற்கும் போது அவனுடைய பார்வை ஆண்டவர் மேல மட்டும்தான் இருந்துச்சு. ஒருவேளை உண்மையுள்ள மனுஷனாய், தேவனை தேடுகின்ற மனுஷனாய் இருந்தாலும் எத்தனை எதிர்ப்புகள் வந்த போதிலும் உன் பார்வை அவரை விட்டு மாறவே மாறாது. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்க, விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஒரு அளவே வச்சுருவாங்க. அவன் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாது. அப்ப கூட அவன் என்ன எப்படிக்குது பாருங்க. உண்மையான தேவ பிள்ளைகளுக்கு இது இருக்கும். இல்லன்னு வச்சுக்கோ, இவன் நல்லாவே இருக்க கூடாது ஆண்டவரே, போ சொல்லியோ மண்ணா போயிடணும். அல்லேலூயா. என்ன பண்ணுவோம், மண்ணை வாரி வச்சு நீ நல்லாவே இருக்க மாட்டடா, நீ விலகாம போயிடுவடா, வீணா போயிடுடா. அது வாய் திட்டுதோ இல்லையே, என்ன திட்டம்? மனசு திட்டம். பக்கத்துல கை கொடுத்துக்கலுங்க, உங்களை பத்தி நல்லா தெரிஞ்சுதான் வச்சுக்கிறாரு. நல்லா கை கொடுத்து குளிக்க சொல்லுங்க, உங்களை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. வாய் பேச மாட்டேங்குது, ஆனா மனசு சொல்லுது என்னையா பேசுற, நீ போ சொல்லியப்பா. நம்ம சிஸ்டர் வச்சிருவோம் கடப்ப பீஸ் பீஸ் ஆகிடுறேன். அல்லேலூயா. அப்படி நம்ம சொன்னோன்னே ஆயிடும். இன்னும் நமக்கு இல்ல, நம்ம வேதத்தை படிக்கிறதே இல்ல. வீணாவில் இருந்த சாபம் அவன் தலையே வந்து விடியும். அல்லேலூயா. நீ வீணா பேசிக்கொண்டே இருந்தா நல்ல பாருங்க, ஒருத்தன் கல்லெறிகிறான், கொலை செய்யறான், ஆனா அங்க தேவ பிள்ளைகள் முழங்கால் படிக்கிட்டு ஒரு ஜெபத்தை ஜெபிக்கிற, ஆண்டவரே இந்த பாவம் இவர்கள் மேல சுமரக்கூடாது. அல்லேலூயா. பக்கத்துல கை பிடிச்சுக்கணுங்க. நெருக்கம் தான் கர்த்தரை தேடுவியா, நிந்தனம் தான் கர்த்தரை தேடுவியா, போராட்டம் தான் கர்த்தரை தேடுவியா? கேட்டா சொல்றது பிரதர், இருக்கிற பிரச்சனை எங்க அவரை தேடுறது, இதை தேடலாமா அதை தேடலாமான்னு போனா ஆண்டவர் பிரச்சனையை மாத்தவே மாட்டாரு. காலகாலமா ஓடிக்கிட்டே இருப்பேன். அல்லேலூயா. ஓட ஓட பிரச்சனையும் நம்ம திருத்தி கொண்டே இருக்கும். வேதம் அங்க சொல்லுகிறது, அவனோ முழங்கால் படிக்கிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதீரும் என்று சொல்லி மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். என்ன பண்ணா, இந்த இப்படி சொல்லி என்ன பண்ணா, நித்திரையை அடைஞ்சிட்டான். அவன் கடைசியா சாகும் போது கூட அவன் தலையில என்ன இருக்க கூடாதுன்னு நினைச்சுட்டான். யார் மேலே நான் ஒருவேளை இருதய கசப்போடு கூட இருந்தா அதுவும் பாவம் தான். அல்லேலூயா. ஒருத்தருக்கு விரோதமா பல்ல கடிச்சா அதுவும் பாவம் தான். ஒருத்தருக்கு விரோதமா பேசிக்கொண்டே இருந்தா அதுவும் பாவம் தான். வேதம் சொல்லுகிறது. அந்த காரியத்தை கொஞ்சம் கவனித்து பார்ப்போம். 8வது வசனத்தின் 1வது வசனத்தை வாசிங்க. 8வது அதிகாரத்தின் 1வது வசனம். அடுத்த வசனம் வாசிங்க. அவன் கொலை செய்வதற்கு சவுல் சம்மதித்திருந்தார். வாசிங்க. அக்காலத்திலே எருசலேமிலும் சபை மிகுந்ததும்
சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. வாசிங்கப்பா, என்னப்பா வாசிக்கிறீங்க? அவனை கொலை செய்வதற்கு சவுல் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்கள் தவிர மற்ற யாவரும் யூத சமாரிய தேசங்களுக்கு சிறைப்பட்டு போனார்கள். தேவ பக்தி உள்ள மனுஷனாகிய ஸ்தேவானை எழுத்து அடக்கம் பண்ணி அவனுக்காக என்ன பண்ணாங்க? மிகுந்த துக்கம் கொண்டாடினாங்க. தொடர்ந்து வாசிங்க. வீடுதோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் சவுல் வீடுதோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீயையும் இழுத்துக் கொண்டு காவலில் போட்டு விட்டு சபையை என்ன பண்ணினா பாழாக்கி கொண்டிருந்தான். எப்படிப்பட்டவன்? கொலைகார. இன்னொரு விஷயம், இயேசு கிறிஸ்துவை யாரா தொழுது கொண்டீங்கன்னா விட மாட்டேன்டா. அல்லேலூயா. இப்படியாப்பட்ட நிலையில தான் நீங்களும் நானும் இருந்தோம். அல்லேலூயா. என்ன பண்ணுவோம்? நடையா நடந்து அங்க போவோம். பக்கத்துல கை குத்துக்கலங்க. எங்க போவீங்க? கேளுங்க கேளுங்க. பக்கத்துல கை குத்துக்கலங்க. எங்க போவீங்க? நடையா நடந்து போவோம். என் பத்திய காட்டுற பிரதர். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, ஏழைக்கு இறங்கப்பா, கர்த்தருக்கு கடன் கொடுக்குற. நம்ம என்ன பண்ண மாட்டோம்? அதெல்லாம் இறங்க மாட்டோம். நான் நடையா நடந்து என் பத்தியை காமிக்கிறேன். 40 நாள் என்ன பண்றேன்? என்ன பண்றோம்பா? உபவாசம் பிரதர். பாருங்க, இன்னைக்கு 40 days fasting. அல்லேலூயா. ஆட மாறிடும், பேச்சு மாறிடும், நடக்க மாறிடும், மூஞ்செல்லாம் ஒரு என்ன ஆயிடும்? சோகமா ஆயிடும். அப்படிலாம் உங்களுடைய பக்தியை காட்ட வேண்டாம். அல்லேலூயா. தேவனுக்காக வைராக்கியம் மாறட்டுங்கிற எந்த சூழ்நிலை வந்தாலும் அவரை தேடிக்கொண்டே இருப்பான். இங்க நடக்கின்ற காரியத்தை பாருங்க. அவன் தேவ மனுஷர்களை பிடித்து கொலை செய்யத்தக்கதாக கொலைகாரனாய் மாறி இருந்தான். அந்த சவுலை குறித்து வேதம் சொல்லுகிறது, சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்துக் கொண்டு போய் காவலில் போட்டு விட்டு. ஆம்பளை பிடிச்சி அடிச்சா பரவாயில்ல. அல்லேலூயா. நீ யாரையும் போட்டு அடிக்கிறான்? பொம்பளையும் போட்டு அடிக்கிறான். நம்மளுக்கு சட்டம் என்ன பண்ணாது? அல்லேலூயா. அப்படின்னா அடி வாங்கிடாம இந்த தேவ ராஜ்யத்தை கட்டி இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆண்கள் மட்டும் இல்ல, பெண்களும் அடிக்கப்பட்டார்கள், நொறுக்கப்பட்டார்கள். நம்மளுக்கு என்ன இல்ல, கொஞ்ச நேரம் விட்டு போயிட்டு. அல்லேலூயா. ராஜ்யத்துக்கு உணர்வற்றவனாய் வாழ்க்கை வந்தா எப்படிதான்பா? ராஜாவுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வந்தா எப்படித்தான்? அன்னைக்கு அடிக்கப்பட்டதுனால தான் இன்னைக்கு தேவ ராஜ்யம் கட்டப்பட்டு அந்த ராஜ்யத்துக்குரிய பணிகளை நம்ம தொடர்ந்து வரோம். இன்னைக்கு அடி இல்ல, இன்னைக்கு பிரசன்னம் தான். அல்லேலூயா. முதல்ல ஆராதனை தான். அதெல்லாம் கேட்கும்போது நமக்கு முடியல பிரதர். அன்னைக்கு அடிக்கும் போது என்ன பண்ணாங்க? ஆண்டவரை தொழுது கொள்கின்ற ஒரு கூட்டம் இருக்கத்தான் செஞ்சதம்மா. நீ இல்லாவிடில் யார் எனக்கும் சொன்ன ஆண்டவர் தான். நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு உண்டான வாழ்க்கை வாழணும், உன்னை விட்டு வேற ஒருத்தனை தூக்கி கொள்வாரு. அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. தேவனுக்கு பிரியமா வாழ்க்கை வாழத்தக்கதாக அந்த ஆண்களும் பெண்களும் தங்களை ஒப்பு கொடுத்தது மட்டும் அல்ல, வேதம் சொல்லுகிறது, வாசிக்கிற சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை என்ன பண்ணாங்க? பிரசங்கித்தாங்க. அடிக்கப்பட்ட போது அங்க என்ன நடக்குது? பிரசங்கம் நடக்கத்தக்கதாக ஆண்டவர் பெரிய அபிஷேகத்தை கொடுத்திருந்தாரு. அந்த காரியத்தை கேட்ட ஜனங்கள், பவுலால் அடிக்கப்பட்டவர்கள் பயந்து ஓடினவர்களாம். ஓர் இடத்துல போய் சொல்றாங்க, ஆண்டவர் உன்னை நேசிக்கிறாரு, கர்த்தர் உன்னை நேசிக்கிறாரு, ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. இப்போ ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்யணும். என்ன செய்யணுமா? வாசிக்க தொடர்ந்து. அப்பொழுது பிலிப்பு என்பவர் சமாரியா நாட்டுக்குள்ளே உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் நல்லா புரிஞ்சுங்க. இப்ப நடக்கின்ற காரியத்தை கொஞ்சம் பார்ப்போம். அங்க நடக்கின்ற காரியம், பவுல் இந்த மாதிரி நிறைய அக்கிரம அநியாயங்களை செய்து கொண்டிருக்கின்றான். எல்லாம் பயந்து ஓடி ஒளிந்து கொண்டார்கள். ஒருவரும் இல்லாத போது இன்னும் பவுலுடைய காரியம் மூர்க்கமாய் மாறி போனது. 9வது அதிகாரத்தின் முதல் வசனம் சொல்லுகின்றது, வாசிங்க. சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷர்களை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரிய பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய்
இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையும் ஸ்திரீகளையும் நான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படிக்கு சமஸ்துவிலும் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். எதுக்கு? இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் தொழுது கொள்றாங்களோ, இயேசு கிறிஸ்துக்காக யாரெல்லாம் அல்லேலூயா சொல்றாங்களோ, அவங்க ஆம்பளை ஆகட்டும் பொம்பளை ஆகட்டும், சின்ன பிள்ளைங்க கூட இருக்கட்டும், அவங்களே என்ன பண்ண கட்டி இழுத்து வரதுக்கு ஒரு பெரிய ஆர்டர் வாங்குறான். அல்லேலூயா. கொலைகாரன் வீடுகள் தோறும் புகுந்து கிறிஸ்துவர்களை அடித்து நொறுக்குகின்றவன், கொலை செய்வதற்கு கூட இருக்கின்றவன், இப்போ ஒரு பெரிய ஆர்டர் வாங்கி வந்தான். எவனெல்லாம் பிதாவை தவிர, ஒருவேளை கற்பனைகளை தவிர இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்காக ஜெய கம்பீரமாய் தொனிக்கின்றார்களோ அவர்கள் என்ன பண்ணும்? கொலை செய்வதற்கு ஆர்டர் வாங்கினவரா? நடக்கின்ற காரியத்தை வாசிப்போம், தொடர்ந்து வாசிக்க சொல்லுங்க. அவன் பிரயாணமாய் போவை சமஸ்துவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலே ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. இப்போ ஒரு பெரிய அற்புதம் நடக்குது. இவ்வளவு நாள் கொலைகாரனா வந்தான், இவ்வளவு நாள் கொள்ளையிட்ட வந்தான், இவ்வளவு நாள் வீடுகள் தோறும் புகுந்து கிறிஸ்துவர்களை வேதனைப்படுத்தி வந்தான். இந்த ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய விரும்புறாரு. இவனை ரட்சிக்கணும்பா, இவனை ரட்சிக்கணும்பா. தேவனுடைய ஜனங்களை ஒடுக்குகின்ற இவனை ரட்சிக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளை வேதனைப்படுத்துகின்ற இவனை ரட்சிக்க வேண்டும். ஒரு காலத்துல நீங்கள் அண்ணனும் அப்படிதான் வாழ்க்கை வாழ்ந்தோம். இயேசு கிறிஸ்துவ குறித்து கேள்விப்பட்ட போதும் என்ன பண்ணல? அவர் ஏற்றுக்கொள்ள. ஆனா இப்போ ஏற்றுக்கொண்ட போது என்ன பண்ணல? செயல்பட மாட்டோம் என்கிறமே. ஒருவேளை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது உண்மைதான் பிரதர். நான் முன்னாடி எங்கெங்கயோ வாழ்ந்த, தூரதேசத்துல இருந்த, கொள்ளைக்காரனா இருந்த, அநியாயம் செஞ்ச, அக்கிரமம் செஞ்ச, எதுவோ செஞ்ச. ஆனா இப்ப கர்த்தருக்குள்ள வந்து பக்கத்துல கை கொடுத்துக்கிறது. செயல்படுறியா? படுறியாப்பா? செயல்படுறீங்களா இல்லையா? செயல்படாதபடிக்கு ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. செயல்படாதபடிக்கு ஒரு வாழ்க்கை. ஆனா பேருக்கு நான் தான் கேட்ட பாடம். ஆதியிலும் கிறிஸ்தவன் இல்ல, ஜாதியிலும் கிறிஸ்தவன் இல்ல. பாட்டுக்கு மட்டும்தான் பாவி. மத்த நேரத்துல நானு நீதிமான், நீதிமான் நான், நீதிமான் நான். அப்படி கண்ணு மூணு பரலோக ஸ்ட்ரைட்டா. அல்லேலூயா. சிலருக்குலாம் வந்து ஆண்டவரே வந்து கொண்டு வருவாமா, இவங்க போயிடலாம். அல்லேலூயா. பலருக்கு வந்து யார் தந்தைக்கு போனோம்? அல்லேலூயா. வாழ்க்கை தரம் எப்படி இருக்கிறது, என் பேச்சு, நடக்க, செய்க, என் சிந்தை, என் பார்வை எப்படி இருக்கிறது என்பதை தேவன் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார். நடக்கின்ற காரியத்தை வாசிங்க. அவன் பிரயாணமாய் போய் சமஸ்துவுக்கு சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே, சவுலே, நீ சவுலே, சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகின்றாய் என்று தன்னோடு சொல்லுகிற ஒரு சத்தத்தை என்ன பண்ணா கேட்டான். இவ்வளவு நேரம் யாரை துன்பப்படுத்தினா? யார? இயேசு கிறிஸ்துவுக்கு உகந்த பிள்ளைகளை துன்பப்படுத்தினா. இப்ப ஆண்டவர் கேட்கிறார், என்னையே துன்பப்படுத்துறா? ஒருவேளை கர்த்தருக்குள்ள இருந்து நீங்க துன்பத்தை அனுபவிச்சா, கர்த்தருக்குள்ள இருந்து பாடுகளை அனுபவிச்சா, அது நீங்க அனுபவிக்கல, அவரே அனுபவிக்கிறாரு. அல்லேலூயா. உண்மையான ஜனங்களுக்கு சொல்றேன். உண்மையற்றவங்க சொல்றீங்க, நான் இவ்வளோ பாடுபடுறேனே, இவ்வளோ துக்கப்படுறேனே, இவ்வளோ துன்பப்படுறேனே, நீயே எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கின்னு, நீயே எல்லா காரியத்தையும் செஞ்சுட்டு, நீயே எல்லாத்தையும் கட்டி வைத்துக் கொண்டு நீயே என்ன பண்ற? அல்லேலூயா. நம்மளுக்கு தெரியும் எதனால இந்த பிரச்சனை வருது. எதனால? கடை எதுக்கு பிரச்சனையா வருது சொல்லுங்க? வாங்கினால்தான். ஏன் கண்டிக்கு வாங்குற? பக்கத்துல கை கொடுத்துக்கல, ஏன் கடன் வாங்குற?
அப்ப கடன் வாங்கி முடிச்சுட்டு வாங்கும் போது இன்பமாக வாங்கிட்டு கொடுக்கும் போது அல்லேலூயா சொல்லுங்க, கொடுக்கும் போது துன்பமாகுதா? அல்லேலூயா. வாங்கும் போது இன்பமாக இருக்கிற உனக்கு கொடுக்கும் போது எப்படிதான் இருக்கணும்? ஆண்டவர் சொல்றாரு, கடன் வாங்காத. கற்பனைக்கு கீழ்படிக்கிறோமா? முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கிறோமா? அல்லேலூயா. எனக்கு இந்த மாசத்துல சரி, இந்த கடந்த மாசத்துல 29,700 ரூபாய், சரி 27,900 ரூபாய் தேவைப்பட்டது எனக்கு. அல்லேலூயா. கேமரா வாங்கணும், 52,000 ரூபாய் கேமரா சொல்லிட்டாங்க தேவைப்பட்டது. நான் யார்கிட்ட கேட்கலையே, கர்த்தர் ஒண்டிதான். அல்லேலூயா. நீங்க கேட்கலாம், 27,900 எதுக்கு பிரதர் என் மகனுக்கு ஃபீஸ் கட்டணும்? யாரு எதன் பேருக்கு நான் கேட்டேன்னு நினைக்கிறீங்க? அல்லேலூயா. உன் தேவைகளை சந்திக்கிறவர் அவர் இருக்கிறார். நீ எந்த மனுஷனிடத்துல போய் நின்னாலும் உனக்கு அவமானம் தான். எந்த மனுஷனிடத்துல கேட்டாலும் நின்றதான். எந்த மனுஷனிடத்துல போனாலும் உனக்கு வெட்கம் தான். எனக்கு ஒரு ரகசியம் தெரியும், ஆண்டவரே நான் தேவ சமூகத்துல கேட்பேன். ஆண்டவரே நான் தேவனோடு கூட இணைந்திருக்கிறபடினால், என்னை அழைத்தபடினால் எனக்கு உன்னை தவிர ஒருத்தரும் இல்லை. ஆண்டவரே அல்லேலூயா. என் தேவைகளை தேவன் சந்தித்தார். அல்லேலூயா. என் மகனுக்கு ஃபீஸ் கட்டிட்டோம், முழு ஃபீஸையும் கட்டிட்டோம். அல்லேலூயா. கட்டத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்கிறார். நல்லா புரியுங்க. அவரை கேட்கும் பொழுது அவர் நிந்தனைகளையும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் மாற்றுகின்றார். இப்ப நம்ம யாரை கேட்கிறோம்? இப்ப அடுத்த காலத்துக்கு வந்தோம், சபைக்கு கேமரா வாங்கன்னு சொல்லிட்டு 52,000 ரூபாய் சொல்றாங்க. யாரோ ஒரு தங்கச்சி இப்ப சபை கூட வரதுல அந்த மகன், அல்லேலூயா, அந்த மகன் என்ன பண்றா, தன்னிடத்துல இருக்கிற இந்த கார்டை வச்சுங்க நீங்க என்ன பண்ணீங்க, யூஸ் பண்ணீங்க. நம்மளால மொத்தம் 52,000 ரூபாய் கொடுத்து என்ன பண்ண முடியாது, 54,000 ரூபாய் ஆச்சு. கேமரா வாங்க முடியாது. அந்த கார்டை வச்சு யூஸ் பண்ணிக்க. மாசம் மாசம் என்ன பண்ண, நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கணும். அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் கர்த்தர் உதவி செய்யறாருமா. கர்த்தரை இல்லாம நீங்க பெரியவன் கிடையாது. கர்த்தரை தவிர உண்மை என்ன அறிந்தவர் யாரும் கிடையாது. அல்லேலூயா. வீணுக்கு கையை நீட்டாது எப்பவுமே. உன் தேவையற்ற காரியத்துக்கு போய் என்ன பண்ணாத, பிரச்சனைகளுக்கு முன்னாடி நிக்காத, தேவையற்ற காரியத்துக்கு கையை நீட்டாத. தாசன் சொல்லுகின்றான், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருக்கு நேரம் கையை உயர்த்துவத ஒரு மனுஷனுக்கு நேரம் கையை நீட்ட மாட்டான். அல்லேலூயா. மெல்கிசேதேக் வந்து சொல்றான், அப்பா எல்லாத்தையும் எடுத்துக்கப்பா. அவர் சொல்றார், நீ கொடுத்து நான் பெரிய ஆளானு ஒருத்தர் சொல்லக்கூடாது, ஏன்னா ஆண்டவர் போஷித்து நான் பெரிய ஆளான. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க, எல்லாவற்றுக்கும் தேவன் தான். எனக்கு ஒரு தம்பி எங்கேயே இருந்து போன் பண்றாப்புல, ரொம்ப நாள் எனக்கு ஒரு வருஷமா ஃபாலோ பண்ண வராப்படியா. தினமும் நான் வசனம் போடுவேன். அவரு அந்த டிசைன் பண்றவர், அந்த தம்பி டிசைன் பண்ற தம்பி ஒரு வருஷமா பாக்குறாரு. ஒரு வருஷத்துக்கு மேலேயே பாத்துக்கிறாருன்னா நான் தினமும் வசனம் போடுறேன். நீங்க எப்படி ஐயா வசனம் போறீங்கன்னு கேட்டாரு. நான் மொபைல்ல தான் பிரதர் டிசைன் பண்ணி போடுறேன் அப்படின்னு அவர் ஆச்சரியப்பட்டார். ஐயா நான் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு மேல பார்த்து கொண்டு இருக்கிறேன். நான் இது போல காரியத்தை தான் செய்யறேன். நான் டிசைன் பண்ணி கொடுக்குறேன் ஐயா. இதற்கான ஒரு தொகையை மாதமாக எனக்கு கொடுத்துட்டீங்கன்னா நானே டிசைன் பண்ணி மாசத்துக்கு தேவையானதை உங்களுக்கு அனுப்பிச்சுடுறாரு. நான் சொன்னேன், எந்த காரியமாக நான் தேவ சித்தம் இல்லாம செய்யறதில்ல தம்பி. நான் ஜபம் பண்ண கர்த்தர் ஒருவேளை இந்த காரியத்துக்கு சொன்னா, இல்லைங்க ஐயா ரொம்ப அழகா இருக்கும், நாங்கள் கம்ப்யூட்டர்ல அழகா என்ன பண்றோம் உங்களுக்கு பண்ணி கொடுக்கணும்னு சொன்னாரு. நான் அவரிடத்துல தேவன் நம்மை நடத்தி வந்த அந்த சாட்சிகளை சொல்லும் போது அவர் கேட்டு ஆச்சரியப்பட்டு போனார். அல்லேலூயா. எல்லா கனமும் மகிமையும் அவருக்கு. அல்லேலூயா. நம்ம அப்படி சாட்சி கொடுக்கத்தக்கதாக ஒரு வாழ்க்கை வாழ்றோமா? இல்ல நம்ம பாக்குறவங்க, ஐயோ அண்ணன் எவ்வளவு சாட்சியா நடந்துக்கிறாரு, அக்கா எவ்வளவு சாட்சியா இருக்கிறாங்க, இந்த இடத்துல இவ்வளவு கிருப்பா இருக்கிறாங்களே சொல்றாங்களாப்பா. அந்த தாயாருக்கு நீங்களும் நல்லா சாட்சி கொடுப்போம். அவங்க துக்கத்தில் நான் நிறைய நேரத்தில் அவங்கள பார்த்துருப்பேன். இங்க பின்னாடி வீடு இருக்கும் பொழுது தனிமையில் உட்காந்து தனியா பேசி கொண்டிருப்பதை நான் அறிந்தவன். எத்தனையோ நேரத்தில் துக்கப்பட்டு அழுதிருந்ததை நான் பார்த்தவன். அநேக நேரத்தில் வரும்போது அவங்க துக்கத்தோடு வரும்போது ஆண்டவர் அவர்களை ஆற்றி தேற்றுவதை நான் உணர்ந்தவன். அல்லேலூயா. எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். ஆனா அந்த தாயாரை குறிச்சு இன்னைக்கு சாட்சி சொல்கின்ற அளவுக்கு அவருடைய வாழ்க்கை இருந்தது. கடந்த மாதத்துல மேடை வகத்துல இருந்தாங்க. நானும் பாஸ்டமாவும் கடந்து போனோம். முடியாத ஒரு நிலையில படுத்து கொண்டு இருக்கிறாங்க. எங்களை பார்த்தவொன்னு உடனே என்ன பண்ணாங்க, எழுந்து அமர்ந்து கொண்டாங்க. நாங்கள் அவர்களுக்கு ஜெபித்து விட்டு வருகின்றோம். நல்ல பிள்ளைங்க, எத்தனை சூழ்நிலை அனுபவம் தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை என்ன பண்ணோம். அவங்க சொல்லலாம், நானே உடம்பு முடியாம இருக்கிறேன், நான் 10 தான்னா. அல்லேலூயா. அந்த சூழ்நிலையும் அந்த அம்மாவுக்கு ஒரு காரியம் நல்லா தெரியும். தேவ மனுஷனுக்கு நான் கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுக்கணும்.
அதனாலதான் இன்னைக்கு கர்த்தர் அவங்களுக்கு கனத்தை கொடுத்திருக்கிறாரு. அதனாலதான் இன்னைக்கு ராஜ்யத்துக்குள்ள அவர்கள் இருக்கிறாங்க. அங்க வேத வசனம் சொல்கிறது, வாசிங்க. ஆண்டவரே நீ யார் என்று ஒரு இடத்துல வாசிக்குமா? அதற்கு கர்த்தர் நீ துன்பப்படுத்துகிற. நல்லா புரிஞ்சுங்க, உனக்கு ஒரு துன்பம்னா ஆண்டவருக்கு அதே துன்பம் தான். எப்போமா எப்போ ஆண்டவருக்காக உண்மையா வாழ்க்கை வாழும்போது, உண்மையற்ற வாழ்க்கை வாழும்போது நீ துன்பப்படுத்தினா ஆண்டவர் துன்பப்பட மாட்டாரு. உண்மை உள்ள வாழ்க்கை வாழும்போது உனக்கு ஒரு துன்பம்னா அது அவனுக்கு அந்த துன்பம் தான். பவுலை சந்திக்கும் போது ஆண்டவர் சொல்லுகின்றார், சாரி சவுலை சந்திக்கும் போது ஆண்டவர் பேசுகின்றார், நீ துன்பப்படுத்துகின்ற இயேசுனாலே. அல்லேலூயா. நிந்தனப்படுத்துறப்பா, வீடு வரை என்னை இழுத்து வந்து வெளியே போட்டு அடிக்கிற, வேதனைப்படுத்துற, துக்கப்படுத்துற எல்லாமே. அல்லேலூயா. அப்படியேப்பட்ட ஒரு மனுஷன் வாசிங்க. நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா என்றார். பவுல் சொல்ற, பவுலை பார்த்து ஆண்டவர் ஒரு காரியம் சொல்றாரு, என் தலையில என்ன வச்சிருக்கிறாங்க? முள் கிரீடம் வச்சிருக்கிறாங்கப்பா. ரோம போர் சபையில் அவர்கள் என்ன பண்ணாங்க? முள் கிரீடம் சுட்டி அதை தலையில வைத்து அவரிடத்துல ஒரு கோலை கொடுத்து அந்த கோலை வாங்கி அந்த முள்ளு மேலே அடிச்சாங்களா. அந்த முட்கள் அவர் புருவத்தில் இறங்கினது என்று சொல்லுகிறார்கள். அந்த முள் கிட்டத்தட்ட 1.5 சென்டிமீட்டர் இருக்குமா. பெரிய பெரிய முட்களா, அது வேதனையும் பயங்கரமா கொடுக்கக்கூடிய முட்களா. அந்த முட்கள் அவருடைய புருவ பகுதியிலே இறங்கின போது அவர் முகம் வீக்கம் அடைந்தது என்று சொல்லப்படுகிறது. இப்போ பவுல ஆண்டவர் சொல்றாரு, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா இல்லையா? அப்போ பவுல் எங்க உதைக்கிறான்? அவர் தலை மேல உதைக்கிறான்பா. அறியாத நாட்களிலே ஆண்டவரை தலை மீது உதைத்த ஜனங்கள் தான் நீயும் நானும் என்பதை மறந்துவிடக் கூடாது. அப்படியேப்பட்ட ஜனங்களை தான் தேவன் தேடி வந்தார், தேவன் ரட்சித்தார், அற்புதங்களை செய்தார், அடையாளத்தை கொடுத்தார். உன் வாழ்க்கையை என் வாழ்க்கையை மாற்றி உன்னையும் என்னையும் தேவ ராஜ்யத்துக்குரிய மனுஷியாய் அவர் ரத்தம் சிந்தி மீட்டெடுத்தார். ஆனா மீட்டெடுக்கப்பட்ட நீங்களும் நானும் எப்படியாப்பட்ட வாழ்க்கை வாழணும்? ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறோமா? தேவ சத்தத்தை கேட்கிறோமா? தேவ சித்தத்தை செய்யறோமா? சண்டையான வருத்து உண்மைதான். எத்தனை சண்டை நினைவீங்க? ஆண்டவருடைய தலையை உதைச்ச ஆளாச்ச நானு, என்னையும் இன்னைக்கு சுமந்து கொண்டு போறாரு, என்னையும் தூக்கி எடுத்தாரு, என்னையும் வேதனையை மாற்றினாரு. நான் துக்கப்படும் போது அவரும் துக்கப்படுறாரு. நீ பாவத்தை செஞ்சு மறுபடியும் பரிசுத்தர சிலுவையில அறைகிறிய, நீ பாவத்தை செஞ்சு மறுபடியும் அவருக்கு முன்முடி சொல்றிய, நீ உன் சரீரத்தினால செய்கின்ற பாவத்தினால அவர் சரீரம் வேதனைப்படுத்தப்படுகிறது. அவளை பார்த்து சொல்றாரு, முள்ளு உதைக்கிறது உனக்கு கடினமா இல்லையா? ஏன்னா என் தலையில முள்ளு குத்துறது வேற விஷயம் போல, உன் காலில முள்ளு குத்தும் போது அந்த வேதனை அதிகமா இருக்கும் என்பதை நான் உணர்ந்தபடியினால இந்த வார்த்தையை பேசுகின்றேன் என்ற போது பவுலுக்குள்ள ஒரு மாற்றம் வந்தது. ஆண்டவர் எத்தனை நாள் ஆண்டவரும் தலையில உதைத்து கொண்டு அவர் வாழ்க்கை வாழ்வேன். பவுல் ஒரு முறைதான் உதைச்சாரு, ஆனா நாமும் அநேக முறை அவர் தலையில உதைத்துக் கொண்டிருக்கிறோம். நம் சிந்தை செய்கிற பாவம், சிந்தையில் சில பாவங்களை எடுத்து விடவே மாட்டேன்றோம், சிந்தையிலிருந்து சில பாவத்தை ஒதுக்கவே மாட்டேன்றோம், சிந்தையிலிருந்து சில காரியத்திற்கு விடுதலை கொடுக்கவே மாட்டேன்றோம். அதை வாழ்க்கையை இணைத்துக் கொண்டு வாழும்போது நீ சிலுவையிலே தொங்குகின்ற இயேசுவின் சிந்தையிலே முற்றிலும் மறுபடியும் சுட்டிக் கொண்டே இருக்கிறார் என்பதை மறந்து விடாதே. வேதம் சொல்லுகிறது, வாசிங்க. அவன் நடுங்கி ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றார். என்ன செய்ய ஆண்டவரே, நான் என்ன செய்ய நீ சித்தமா இருக்கிற? எத்தனை பேர் அந்த கேள்வி கேட்டிருப்பீங்க ஆண்டவர்கிட்ட? ஆண்டவரே நான் என்ன செய்யறதுக்காக என்னை பிடித்து வந்தீர்? ஆண்டவரே நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொண்டு ஓடுறேனா? பக்கத்துல பிடிச்சுக்கோங்க. ஆண்டவர் பிடித்து கொண்டு வாழ்க்கை வாழறீங்களா, இல்ல ஆண்டவர் அற்ற ஒரு வாழ்க்கை வாழறீங்களா? அல்லேலூயா. நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொண்டு ஆசையாய் தொடருகிறேன். நான் ஆசையாய் தொடருகிறேன். நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து
ஆசையை தொடருகிறேன், ஆசையை தொடருகிறேன். நான் பக்தன் சொல்றேன், ஆசையா தொடரும்பா. எத்தனை பேர் ஆசையா தொடர்றோம்? எத்தனை பேர் உதைச்சது ஆண்டவரை, நான் உதைச்சு கொண்டே இருக்கிற வாழ்க்கை வாழற ஆண்டவரை, அதை மாத்தி கொடுத்தக்கதாக உதவி செய்யுங்க ஆண்டவரை. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை ஒதுக்கிறீர்கள், தேவனுடைய அன்பை அறிஞ்சு கொண்டவன் உழைக்கிறீங்கப்பா. நடக்கின்ற காரியத்தை பாருங்க, வாசிக்க சொல்லுங்க. அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றால், அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு என்ன பண்ணும் சொல்லப்படும் என்றார். அவனோடு கூட பிரயாணம் பண்ணி மனுஷர்கள் சத்தத்தை கேட்டும் ஒருவரை ஒருவர் காணாமல் பிரமித்து நின்றார்கள். சவுல் தரையில் இருந்து எழுந்து தன் கண்களை திறந்தபோது ஒருவரையும் காணும். ரட்சிக்கப்பட்டா அற்புதம் நடந்தது. இந்த அற்புதம் பெரிய வெளிச்சத்தை போல வாழ்க்கையில தெரியுது. அங்க இயேசுவானவர் பேசினாரு. இதுக்கு முன்னாடி பார்த்து பழக்கம் இல்ல. இதுக்கு முன்னாடி பயங்கர மூர்க்கமா வாழ்க்கை வாழ்ந்த மனுஷன், இதுக்கு முன்னாடி தேவ பிள்ளைகளை நெருக்கின மனுஷன், அடித்த மனுஷன், வேதனைப்படுத்தினவன், கொலைக்கு உட்பட்டவன், சாட்சிக்காரனுடைய வஸ்திரத்தை வாங்கி வைத்துக் கொண்டு மகா பெரிய பரிசுத்தவானாகிய ஸ்தேவானை, உங்களுக்கு எனக்கு கூட தெரியாத ஒரு விஷயம் ஸ்தேவானுக்கு தெரியுது. நான் வேதத்தை படிக்கும் போது ஆண்டவரை நடுங்கிட்டேன். சாப்பாடு போட வந்தா அவருக்கு தேவனுடைய எல்லா காரியத்தையும் தெரிந்து கொள்ளத்தக்கதாக வேதத்தை அனுதினமும் புரட்டி 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 பார்க்கிறாரு. நம்ம எத்தனை புரட்டி பார்த்தோம். பைபிளை தூக்கி போங்கப்பானா இங்க வச்சுட்டு போறீங்க. நீங்க எல்லா பைபிளும் ஒரு நாளைக்கு கட்டி இரும்புகளை போடுற போறேன். உண்மையதான் சொல்றேன். வேதத்தை சுமக்காதபடிக்கு நீ ஒரு வாழ்க்கை வாழனா உன்னை எப்படி ஆண்டவர் சுமப்பாரு. இங்க இருந்து பைபிளை தூக்கி கஷ்டமாகுதுன்னா உன்னை தூக்கின்னு வராரு. பக்கத்தை கைப்பிடிச்சு சொல்லு, நீ ஒரு 50 கிலோ இருப்பியா, ஆண்டவர் உன்னை சுமக்கிறாருமா. எனக்கு என்ன சுமக்க முடியல, பைபிளை சுமக்க முடியல. அப்படிதான் பாக்குறவங்களாம் அசிங்கமாக இது. அல்லேலூயா. உன் வேதத்தை சுமக்க நீ ஒருவேளை வெக்கப்பட்டனா உன்னை சுமக்கிறதுக்கு ஆண்டவர் வெக்கப்படுவாரு. அல்லேலூயா. இனி இங்க ஒரு வேத புத்தகத்தை உள்ள பார்த்தனா எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துரும். அவருக்கு அவங்க வேத புத்தகத்தை சுமந்துட்டு போக முடியலன்னா எடுத்துட்டு வராதீங்க. நீங்க சமைக்கே வராதீங்க. எனக்கு ரோட்ல போக சொல்லி யாரும் வேடிக்கை பாருங்க அசிங்கமாகுதுன்னா வராத. நீ வந்து என்ன சாதிக்க போற? வெக்கப்படுற உன்னை வச்சு நான் வேதனைப்பட முடியாத. நீ மறுபடியும் என்ன பண்ற? ஆட்டவர் மறுபடியும் தலையில ஒதுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கன்னா உன்னை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? அவமானத்தையும் நிந்தனையும் ஆண்டவர் எதற்கு தாங்கி கொண்டார் தெரியுமா? நீ ரட்சிக்கப்பட்ட வந்து அவருக்கு சாட்சியா இன்னாருடைய மகன் இவங்க, இன்னாருடைய மகன் இவர்கள் என்று ஆண்டவர் கேட்கத்தான். அல்லேலூயா. ஒரு அழகான திருக்குறள் சொல்லப்படும். தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய். நல்ல தாய்க்கு பிறந்த பிள்ளைங்கப்பா, நல்ல தகப்பனுக்கு பிறந்த பிள்ளைங்கப்பா. நம்மளை பார்த்து எத்தனை பேர் சொல்றாங்க, அது போறதுலாம் சபைக்கு தான். ஜபமானத்தை பாக்குறமே அப்படியே ஆவியில மெழுகா உருகி அப்புறம் அப்படியே அடியோடு அடியா இது அந்த மெழுகு. ஆனா வெளியே வந்து பார்த்தா பாக்கணும், நான் தேவனுக்கு மகனா இருக்கிறேன்னா நம்ம மாம்சத்துக்குரிய அப்பா அம்மா விட்டுருவோம். நான் தேவனுக்கு மகனா இருக்கிறேன்னா இயேசு கிறிஸ்துவின் பிள்ளை இவர்கள் இருந்து யாருன்னா சொல்றாங்களா? அல்லேலூயா. அப்படி ஒரு வாழ்க்கை வாழணுமா? ஏசப்பா கேட்டோம்னா அவங்க சாயலாவே தேவ சாயலா இருக்கக்கூடிய ஒரு மனுஷன். அல்லேலூயா. பவுல் சொல்லுகிற ஒரு காரியத்தை 2 தீமோத்தேயுக்கு எழுதின 4வது அதிகாரத்தில் 6வது வசனத்துல வாசிப்போம். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 6வது வசனம். 7 வாசிங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடிச்சேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டு இது முதல். அல்லேலூயா. அல்லேலூயா. பார்க்கிறேன் ஒரு அழகான கிரீடத்தை பார்க்கிறேன்.
எத்தனை பேருக்கு நீதியின் கிரீடம் உங்களுக்காக வைத்திருக்குதுன்னு ஒரு நம்பிக்கையில ஓட்ட வர்றீங்க? பவுல் சொல்லுகிறார் என்னன்ட்டு, என்ன சொன்னாரு? நல்ல போராட்டம் பூமியில வாழ்வது பாவத்தை மேற்கொள்ளத்தக்கதாக அதோடு கூட சண்டையிட்டு, அதோடு கூட சண்டைப்பட்ட என் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு நீதியின் வழியில நடத்த தேவனுக்கு பிரியமாக இருந்த தேவ பிள்ளை என்று பெயரெடுத்த